வணக்கம் நண்பர்களே. சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னாங்க, திருப்பதியிலேருந்து கோவில்பட்டிக்கு என்னென்ன ட்ரெயின் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நண்பர்களே, நம்ம சேனல் சிட்ரா ரயில்வே யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறையா மக்கள், அதிக மக்கள் பயனடையும் வகையில் நம்ம ஒரு வீடியோ போட்டுருக்கோம். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்க்க போனால், திருப்பதியிலேருந்து கோவில்பட்டிக்கு என்னென்ன ட்ரெயின் இருக்குது, என்ன டைமில் கிளம்புது, அது எந்த ரூட்டில் போகுது, எந்த வழியில் வருது, நிறையா வழியில் இருக்குல்ல, அதில் எந்த வழியில் வருது, எவ்வளோ ரூபா டிக்கெட், இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் 5 ட்ரெயின் இருக்குது. திருப்பதியிலேருந்து கோவில்பட்டி வர்றதுக்கு மொத்தம் 5 ட்ரெயின் இருக்குது. 16353 KCGNCJ எக்ஸ்பிரஸ். மண்டே, அதாவது திங்கட்கிழமை, வாரத்தில் ஒரே நாள் மட்டும்தான் இந்த ட்ரெயினு. திருப்பதியில் அதிகாலை ஏர்லி மார்னிங் 3:05க்கு எடுக்கிறாங்க. 3:05க்கு எடுத்தாங்க அப்படின்னா 13 மணி நேரம் 23 நிமிஷம் ட்ராவல் பண்ணி கோவில்பட்டிக்கு சாயங்காலம் 16:28, ஈவினிங் 16:28னா 4:28க்கு சாயங்காலம் வந்துவிடும். அடுத்து 16788 நவ்யுக் எக்ஸ்பிரஸ். சண்டே மட்டும், அதாவது ஞாயிற்றுக்கிழமை மட்டும், வாரத்தில் ஒரே நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும், அதிகாலை ஏர்லி மார்னிங் 3:10க்கு திருப்பதியில் எடுக்கிறாங்க. 3:10க்கு திருப்பதியில் எடுத்தால் 13 மணி நேரம் 18 நிமிஷம் ட்ராவல் பண்ணி கோவில்பட்டிக்கு 16:28, அதாவது சாயங்காலம் 4:28க்கு வந்துவிடும். அடுத்து 20603 அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ். ஃப்ரைடே மட்டும், அதாவது வெள்ளிக்கிழமை மட்டும் அமிர்த் பாரத். ரேணிகுண்டா ஜங்ஷன்றது திருப்பதியிலேருந்து பக்கத்தில் தான், ஒரு 9 கிலோமீட்டர் நினைக்கிறேன். அது ரொம்ப பக்கம்தான். அந்த ஸ்டேஷன்லேருந்து கிளம்புனீங்க 6:35 கிளம்புது. 6:35 கிளம்புனீங்க அப்படின்னா 14 மணி நேரம் 28 நிமிஷம் ட்ராவல் பண்ணி கோவில்பட்டிக்கு 21:03க்கு, அதாவது நைட்டு 9:03க்கு நைட்டு வந்துடுவீங்க கோவில்பட்டிக்கு. 17069 ஹைதராபாத் கேப் எக்ஸ்பிரஸ். தேர்ஸ்டே மட்டும், வாரத்தில் ஒரே நாள் வியாழக்கிழமை மட்டும் மெயில் எக்ஸ்பிரஸ். திருப்பதியில் காலையில் 8:05க்கு எடுக்கிறாங்க. திருப்பதியில் காலையில் 8:05க்கு எடுத்தால் 15 மணி நேரம் 11 நிமிஷம் ட்ராவல் பண்ணி 23:16க்கு வந்துடும். காலையில் 8:05க்கு எடுத்தானாக்கும் 23:16க்கு வந்துடும் கோவில்பட்டிக்கு. 23:16 நைட்டு 9:16க்கு வந்துடுது, தேர்ஸ்டே மட்டும். அடுத்து 16351 நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ். டியூஸ்டே அண்டு சாட்டர்டே, வாரத்தில் 2 நாள் இந்த ட்ரெயின் ஓடுது. ரேணிகுண்டா ஜங்ஷனில் மதியம் 15:25னா மதியம் 3:25க்கு எடுக்கிறாங்க. 12 மணி நேரம் 27 நிமிஷம் ட்ராவல் பண்ணி கோவில்பட்டிக்கு 3:48, அதிகாலை ஏர்லி மார்னிங் 3:48 கோவில்பட்டி வந்துடும். அப்போ என்னென்னைக்கு ட்ரெயின் இருக்குன்னா, திங்கள் இருக்குது, மண்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே கிடையாது, டியூஸ்டே இருக்குது, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே மட்டும் கிடையாது, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, புதன்கிழமை மட்டும் கிடையாது. மீதி டெய்லி ஒரு ட்ரெயின் இருக்குது கோவில்பட்டிக்கு. திருப்பதியிலேருந்து புதன்கிழமை மட்டும் இல்லாமல் வாரத்தில் 6 நாளுமே ட்ரெயின் இருக்குது. டைம் மட்டும் மாறி இருக்குது, அது மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம என்ன செய்ய பண்ண, எந்த ரூட்டில் வருது அதையும் பார்த்துருவோம். திருப்பதி, சித்தூர், காட்பாடி, கொடியாத்தம், வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை ஜங்ஷன், சேலம், ராசிபுரம், நாமக்கல் வருது. நாமக்கல், கரூர், இது ஒரு ரூட்டு, புது ரூட்டு. நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, இந்த ரூட்டில் வந்துக்கிறதுக்கு இந்த ட்ரெயின். அடுத்த ட்ரெயின் பார்ப்போம். அடுத்த ட்ரெயின் 16788 நவ்யூக் எக்ஸ்பிரஸ். இது எந்த ரூட்டில் வருதுன்னு பார்ப்போமா. இது திருப்பதி, சித்தூர், காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம் அப்படியே ஈரோடு போகுது, அப்படி சுற்றுது. சேலம், ஈரோடு போயிட்டு தான் கரூர் வருது. சேலம், ஈரோடு, கரூர். போன வண்டி நாமக்கல் வந்துச்சு. சேலத்துலேருந்து ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், கொடைக்கானல் ரோடு, மதுரை, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, அந்த ரூட்டில் வந்துக்கிட்டு இருக்கு.
அடுத்து அமித் பாரத் 20603 இது என்ன எந்த ரூட்டில் வருதுன்னு பார்ப்போமா? ரேணிகுண்டா ஜங்ஷன், காட்பாடி, சோலார்பேட்டை, சேலம். இது சேலம் ஈரோடு போகுது. இது சேலம் ஈரோடு போயிட்டு திருப்பூர், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பழனி அந்த ரூட்டில் பழனி ரூட்டில் வருது. பழனி வந்து திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி இந்த ரூட்டில் வருது. அடுத்த ட்ரெயின் 17069 தேர்ஸ்டே வர ட்ரெயின் வந்து எந்த ரூட்டில் வரும் பார்ப்போமா? திருப்பதி, பாக்காலா, சித்தூர், காட்பாடி, திருவண்ணாமலை. பாருங்களேன், திருவண்ணாமலை ரூட்டு. திருவண்ணாமலை, விழுப்புரம், திருப்பாரிப்புலியூர்னா கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், கொடைக்கானல் ரோடு, மதுரை, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி. இங்கே போய் திருவண்ணாமலை போய் கடலூர் போய் தஞ்சாவூர், திருச்சி வந்து இந்த ரூட்டில் வந்துக்கிட்டு இருக்கு இந்த ட்ரெயின். அடுத்து 1635 நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் வாரத்தில் 2 நாள் இருக்கு இல்லையா? இது எந்த ரூட்னு பார்ப்போமா? இந்த ட்ரெயின்னா ரேணிகுண்டா ஜங்ஷனில் கிளம்புச்சு அப்படின்னா திருத்தணி, அரக்கோணம். திருத்தணி, அரக்கோணம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், திண்டிவனம், விழுப்புரம், விருதாச்சலம், அரியலூர், ஸ்ரீரங்கம், திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி. 5 ட்ரெயினுமே 5 வழியில் வருது. பார்த்தீங்களா? 5 ட்ரெயினுமே 5 வழியில் வருது. டிக்கெட் எவ்வளோ அப்படின்னா திருப்பதியிலேருந்து கோவில்பட்டிக்கு ஸ்லீப்பர் கிளாஸ் ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். 770 ஸ்லீப்பர் கிளாஸ் 700 410 ரூபா வரும். 410 ரூபா. தேர்ட் ஏசி 1105 ரூபா. செகண்ட் ஏசி வந்து 1065 ரூபா. தேர்ட் ஏசி 1080 ரூபா. செகண்ட் ஏசி 1530 ரூபா. ஃபஸ்ட் ஏசி 2545 ரூபா. ஸ்லீப்பர் கிளாஸ் 410 ரூபா. ஸோ இந்த மாதிரி டிக்கெட் இருக்குது. நீங்கள் நார்மலாக நீங்கள் ரிசர்வேஷன் வந்து 60 நாளைக்கு முன்னாடி, அதாவது 2 மாதத்துக்கு முன்னாடி 60 நாளையிலேருந்து நீங்கள் ரிசர்வ் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் போக நினச்சா முதலையே ரிசர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது. அப்போ குறைஞ்சபட்சம் 1 மாதத்துக்கு முன்னாடியாச்சும் ரிசர்வ் பண்ணணும். நார்மலாக வந்து முதலே புக் பண்ணிடுறாங்க. அதனால் ரிசர்வ் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம். மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.